ஐயா எல்லாத்துக்கும் நீங்க பேசுறவங்க தவிர மீதி எல்லாத்துக்கும் மீட் கொடுக்கலாமா இல்ல ஓப்பன் டு ஆல் இருக்கட்டுங்களா? இல்ல மியூட் கொடுத்துருங்கய்யா, இப்போ 1/2 hour அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும். சரிங்க சரிங்க சரிங்க, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு சிந்தனை உரை ஆற்ற போறவங்க வந்து துணை பேராசிரியர் பத்மினி ஆறுமுகம் அம்மா அவர்கள். இவங்க வந்து போரூர்ல இருந்து வராங்க. இவங்க எம்ஏ யோகா, டிப்ளமோ இன் யோகிக் பிஹேவியர் தெரப்பி அது முடிச்சிருக்காங்க. 31 வருடம் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. இவங்க வந்து மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், காயகல்பம், மௌனம், முத்ராஸ் இந்த தலைப்புகளில் வந்து நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. கனடா, யூஎஸ், தாய்லாந்து இது போன்ற கண்ட்ரிகளில் வந்து அவங்க நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கனடாவுக்கு வந்து இப்போ பிஆர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2023 நம்ம அறிவியல் அரங்கத்தில் வந்து ஆக்டிவ் மெம்பராக இருக்கிறாங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா பத்மினி ஆறுமுகம் அம்மா அவர்களை சிந்தனை உரையாற்ற அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு மியூட் பண்ணிருக்கிற எல்லாத்துக்குமே இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். மைக் அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசுங்க இனிமேல். வாழ்க வளமுடன் ஐயா. அனைவரும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லதொரு இனிமையான மாலை பொழுதிலே இறையருளும் குருவருளும் துணையாக நின்று வழி நடத்தி தருவார்கள். காந்தத்தின் திருவிளையாடல் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பு அளித்தமைக்கும் விண்ணலையில் இணைந்திருக்கும் அறிவியல் அரங்க உறுப்பினர்களுக்கும் உலகின் பல பகுதிகளில் இருந்து வந்திருக்கும் அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி இத்தலைப்பை ஒட்டி சிந்திக்க இருக்கின்றோம். பெண்களுக்கே உரித்தான குரல் வளம் இல்லை என்றாலும் ஞான கவிகளின் மேல் உள்ள தீராத தாகத்தால் பாடலின் உட்பொருளை மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் தவம் எடுத்த அன்பு சகோதரி சாமுண்டி அம்மாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கவி எண் 1648 பேரின்ப ஊற்று. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள் மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துக்குள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா பரமானு முதலாய் பார்வின் நீ அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டு உன்னிலாடும் தரம் அறிவேனோ தத்துவம் உணர்ந்திட்டேன் தற்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனத்துள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறென்ன வேண்டும்
இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை இந்த ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. வாழ்க வளமுடன். காந்தத்தின் திருவிளையாடல்களை மனக்கண்ணால் பார்ப்பதற்கு முன் அதன் மூலத்தை அறிய வேண்டும். அதற்கு அகத்தவ பயிற்சி வேண்டும். அதற்காக அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்போமா? அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், உயிரின் மீது வைத்தேன். அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாற்று இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பில்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பான ஆற்றல்கள் பேரண்டவென்று உணர்ந்தேன். மேலும் தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். மனித உடலும் மனமும் இயங்குவதற்கு ஆற்றல் தேவைப்படுவது போல பிரபஞ்ச பொருட்களையும் உயிரினங்களையும் இயக்க ஒரு பேராற்றல் தேவைப்படுகிறது. அதுவே சுத்தவெளி, இறைவெளி, கடவுள், தெய்வம் என்றும் இந்த பேராதார பெருவெளியை எல்லாம் வல்ல முழு முதற் பொருளான இறைநிலை என்றும் கூறுகின்றோம். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? இறைநிலையின் வேறு பெயர்களாக தெய்வம், ஆதி, அனாதி, மூலம், இயற்கை, சுத்தவெளி, தூயவெளி, பிரம்மம், பூரணம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் ஈர்ப்பு விசையாக செயல்படுவதால் கிராவிட்டி என்று வேதாத்திரியம் கூறுகின்றது. அழியக்கூடிய பொருள்களை, பரு உருவங்களை, உயிர்களை பொருட்கள் என்றும் என்றும் நிரந்தரமாக பற்றாய் இருப்பாக உள்ள இறைநிலையை உண்மை பொருள், மெய்ப்பொருள் என்கிறோம். இதனை பற்றிய ஞானம் மெய்ஞானம் என்கிறோம். இதனை நன்கு உணர்ந்தவர்களுக்கு வேறு பட்டம் எதுவும் தேவையில்லை. வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் என்று குதம்பை சித்தரும் அங்கங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூட்டியாகி என்ற தாயுமானவரின் பாடலில் மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது என்ற கேள்வி மூலம் சுத்த வெளியில் தட்டுப்பட ஒன்றும் இல்லாததால் சிற்றறிவு பேரறிவோடு கலந்து ஒன்றுபட்டு விடுகிறது. வானுக்குள் ஈசனை தேடும் மருளகால் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என திருமூலர் கூறுகின்றார். நன்றாய் ஞானம் கடந்து போய் என்ற வைணவ பாடலும் ஏகம் அநேகம் என பகர்வெளி எனும் ஆகம சிற்றபை அற்பெரும் ஜோதி என்று வள்ளலார் ஒளியை தெய்வமாக கூறுகின்றார். உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்று உண்டு அதை தெய்வம் என்பார் வேதியரே என பாரதியும் சுத்தவெளியின் மகத்துவத்தை கூறியுள்ளார். வேதாத்ரி மகிழ்ச்சியின் சுத்தவெளி தத்துவத்தை, அத்வைத தத்துவத்தை நமது முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் மற்றும் உள்ள மத தலைவர்களும் பாராட்டுதல்கள் குறிப்பிடத்தக்கது. நுண்ணிய மன அலைச்சுழல் மூலம் தவமிருந்து இறைநிலையினுடைய தன்மை 4 திறம் 3 பற்றி கவியன் 17:20 என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். அதிலிருந்து விளக்கமே நமக்கு தேவையில்லை. ஊன்றி கவனித்தால் அத்தனையும் அழகாக புலப்படும். பற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் பலம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். வற்றாத இந்நான்கும் விண் முதல் 5 பூதங்கள், வான் கோள்கள், உலகம், உயிரினம், ஓரறிவு முதல் 6 வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம்.
வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்பூக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிரினத்தில் வலுவாத செயல் விளைவு நீதியே கூடுதலரும். மேலும் சுத்த வெளியில் 4 தன்மைகளுள் ஒன்றான பேராற்றல் என்பதை எடுத்துக்கொண்டேமே. ஆனால் 2 வகையான ஆற்றல்கள் உள்ளன. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், விளக்கும் ஆற்றல். இந்த 2 ஆற்றல்களால் தான் பேரியக்க மண்டலமே மிக சீராக நடத்தி வருகிறது. காந்தம் இல்லாத இடமோ பொருளோ உயிரினங்களோ இவ்வுலகில் இல்லை. காந்த ஞானமே முற்றறிவாக உணரப்படுகிறது. கவி எண் 1661. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சார மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த மாமை ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. மகரிஷி சொல்லிட்டாங்க, எது ஒண்ணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா காந்தம் தான் தேவை. காந்தத்தாலதான் நடக்குது உலகமே. மகரிஷி அழகா சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பேரியக்க மண்டலத்துல காந்தம் எப்படி எல்லாம் இருக்கு, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அடுத்தடுத்து வருகிறது என்று பார்க்கும்போது 10 படிகளை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பேரியக்க மண்டலத்தின் படிகள் 10ஆக உள்ளதை முதலில் அறிந்து கொள்வோம். 1 வெட்டவெளி, 2 விண், 3 நேரியக்க விரிவு அலை, 4 காந்தம், அழுத்தம், ஒலி, சுவை, மனம். 10ஆவதாக மனிதனின் மனமாக மலர்ந்துள்ளதை அறிவு. ஞானக்கவி 1674. கவனிப்போம். பேரறிவிற்கு 10 படிகள். பேரியக்க மண்டலத்தை தத்துவங்கள் 10ஆக விளங்கிக் கொள்வோம். பெரிய சுமை மனதிலிருந்து இறங்கிவிடும். மனம் அறிவாம் சிவமுமாகும். ஓர் இயக்கமற்ற நிலை வெட்டவெளி, இருப்பதுவே ஆதியாகும். உள்ளமைந்த ஆற்றலே உருண்டியங்கும் விண்ணாகும். அதில் எழுந்த நேர் இயக்க விரிவு அலை நெடுவெளியில் கலப்புறவான் காந்தமாச்சு. நிகழ்காந்த தன்மாற்றம் அழுத்தம், ஒலி சுவையாம், மனம் மனமும். சீரியக்க சிறப்புகளை உள் உணர்ந்தால் அது மெய்ஞானம். சிந்திப்போம், உணர்ந்திடுவோம், சேர்ந்திருப்போம். இறைநிலையோடு என்றும் எங்கும். இந்த 10 படிகளை நாம் உணர்ந்து கொண்டேமேயானால் நமக்கு அனைத்தும் புரிய வரும். அண்டம் பிண்டம் அனைத்திலும் காந்த இயக்கமே. இன்றைய தலைப்பு காந்தத்தின் திருவிளையாடல்கள். அதனை ஒட்டி அண்டம் பிண்டம் எத்தனை வகையிலே இவை இயங்குகிறது என்று பார்ப்போம். அண்டம் பிண்டம். காந்தம், மின்சாரம், ரசாயனம் இந்த 3ம் அண்டத்திலும் பிண்டத்திலும் உண்டு. பஞ்சபூதங்களாக அண்டத்திலும் பிண்டத்திலும், பஞ்ச தன் மாத்திரைகளாக அண்டம் பிண்டம், அறிவாக அண்டம் பிண்டம், துல்லிய சமதள சீர்மையாகவும் அலையாக மனமாக விரிந்தும் சுருங்கியும் செயல் விளைவு தத்துவமாக அண்டத்திலே சுழல் தட்டு விளையாட்டை சுற்றிவிட்டால் பெறல் போல் என்ற பாடலும், பிண்டத்திலே இங்கு பசு ஒன்றை பார்க்கிறோம் பார்த்த காட்சி கண்ணில் என்ற பாடல் மூலமும், இந்த 2 பாடல்கள் மூலமாக செயல் விளைவு தத்துவம் அண்டத்திலும் பிண்டத்திலும் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வான்காந்தம் ஜீவகாந்தமாக, ஈர்ப்பு மையம் பேரண்டத்தில், பிண்டத்தில் கருமையமாக, சுருக்கியும் விரித்தலும் பதிவுகளும் எண்ணங்களாக அண்டத்திலும் பிண்டத்திலும். ஆக எங்குதான் இல்லை இந்த காந்த ஆற்றல். காந்த ஆற்றல் இல்லாமல் அனைத்தும் இயங்கிடுமா? இல்லவே இல்லை.
இந்த உலக இயக்கங்கள் எதனால் நடக்கிறது? அனைத்தும் காந்தத்தின் திருவிளையாடல்களே. இறைவின் பரிணாமம். இறைவின் பரிணாமம். மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண்ணடத்தி நிலைக்கேற்ப பூதமைந்துமாய் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகமறிவாய் புறமுடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சுது செய்யும் தொழில் பலம் நோக்கம் இடம் காலம் ஒக்கவே சீர்விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்ப துன்ப அமைதியும் வானுயர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து உய்யுவோம். இங்கு பேரியக்க மண்டலத்தின் படிகள் 10 உணர்ந்து கொண்டால் முதலில் 4 வரிகளுக்கான விளக்கம் நன்கு கிட்டும். மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதமைந்தும் ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயராய் பெருகியே அகமறிவாய் புறமுடலாய் அடுக்கு தோற்றம் ஆச்சு. நாளுக்கு நாள் விண்ணில் இருந்து இறைத்துகள்கள் வெளியேறுவதால் சுழல் விரைவு குறைகிறது. இருப்பினும் விண்கள் நெருங்கி இயங்க முடியாது. குறைந்த வேகம் கொண்டதை அதிக வேகம் விரைவு கொண்ட விண்கள் சுற்ற தொடங்கும். விண் கூட்டம் இறுக்கமும் பெருக்கமும் பெற்று பஞ்சபூதங்களாகிறது. பஞ்சபூதங்கள் தன்னுள் உள்ள விண்களை வெளியேற்றவோ வறண்டு போகாமலோ இனிமை காக்குமானால் பஞ்சபூதங்கள் தன்னுள் உள்ள விண்களை வெளியேற்றியோ வறண்டு போகாமலோ இனிமை காக்குமானால் உயிர் ஆற்றலாக ஜீவகாந்தமாக இயங்கும் தன்மை உண்டாகி உணர்வு பெறுகிறது. அவையே ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை. இதனை நமது இறைவணக்க பாடல் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராதி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வெடித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற பாடல் மூலம் உணரலாம். இந்த காந்த ஆற்றலே தான் அவரவர் செயலுக்கு ஏற்ப இந்த காந்த ஆற்றலே தான் அவரவர் செயலுக்கு ஏற்ப இன்ப துன்ப அமைதி பேரின்பம் உணர்வுகளாக விளங்குகிறது. விரிவான மனநிலையில் அகக்காட்சியாக கண்டு பேரின்பம் அடையலாம். அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றலே. கவி எண் 1655. வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்ற மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்க தக்க அதன் படக்கை நிலை மனமதே. அனைத்து இயக்கங்களும் காந்த ஆற்றலே என்ற கவி மூலமாக இந்த கவி மூலமாக நாம் அறியவிருப்பது வான்காந்தம் ஜீவகாந்தம் என்னும் வல்லமையுள்ள காந்த ஆற்றலை அறியாவிட்டார் அறிவை அறிவதோ அறிவாக விளங்கும் இறைநிலையை அறியவோ வேறு வழியே இல்லை. இறைநிலையின் கவர்ச்சி ஆற்றலாக உள்ள இருப்பு நிலையும் அதன் தன்னிறுக்கத்தால் உண்டான இறை துகள்களின் கூட்டான விண்ணின் விரிவலையும் கூடியதோர் ஆற்றலே காந்தமாகும். இருப்பு நிலையில் உள்ளடக்கமாக இருந்த வேகமும் விவேகமும் இறைநிலையின் சூழ்ந்தெழுத்தும் காரணத்தால் எழுந்த ஓர் இயக்கம் நேர் ஓட்டமாக இல்லாமல்
சுழல் ஓட்டமாக மாறி விண்ணாகியது. இதுவே நுண் இயக்க மூலக்கூறு. இதுவே மின் இயக்க மூலக்கூறு. இறைநிலையின் பிளவுபட்ட பகுதி இயக்கமாகியது. இறைநிலையான இருப்பு ஒன்றே, இயக்கத்தால் பொருள் அலை இரண்டாகியது. இறைநிலையான இருப்பு ஒன்றே, இயக்கத்தால் பொருள் அலை இரண்டாகியது. விண் எனும் சுழல் அலையை ஒழுங்காக இயக்க செய்யும் இறைநிலையின் இருக்க ஆற்றலே அறிவாகிறது. வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்காக இத்தகைய முச்சிறப்பு நியதியே அறிவின் சிறப்பாக இருக்கின்றது. வான்காந்த தளத்தில் வான்காந்தத்தில் விண்ணாக உள்ள ஆற்றலே மனித உடலில் உயிராக உடலில் சுற்றி வருகிறது. அப்போது தோன்றும் அலையை ஜீவகாந்தம் என்றும் மனமாகவும் போற்றப்படுகிறது. இதுவே ஆன்மா எனப்படும். உயிர் மையத்தில் வெளி அமைந்து அறிவாக செயல்படுகிறது. சுழலலை விரிவலைக்கு உதாரணமாக விளக்கு ஒன்றை பார்க்கிறோம். ஒளியின் கடும் அழுத்த பருமனை விளக்கு என்றும், விளக்கினை சுற்றி வெளியேறும் வெளிச்சத்தை விரிவு ஒளியாக உணர்கிறோம். விளக்கின் நடுவில் உள்ள திண்மை போன்ற ஒளி சுழலலைக்கு ஒப்பாகும். திண்மை போன்ற ஒளி சுழலலைக்கு ஒப்பாகும். விளக்கினை விட்டு வெளியேறும் ஒளியை திண்மை அற்றதாக உள்ளதை விரிவலை என்றும் நிழல்விண்கள் என்றும் கூறுகின்றோம். மாறுபட்ட திண்மையுடைய விண்ணின் கூட்டு மூலகங்களாக பஞ்சபூதங்களாகவும், திண்மையற்ற விரிவலை வெளியில் மோதி காந்தமாகி பஞ்சதன் மாத்திரைகளாகவும் மாற்றம் புரிகிறது. வெளியில் உள்ள பஞ்சதன் மாற்றங்களை திணிவு பெற்ற விண்ணின் சுழலலை உள்ளே நுழைய விடாது. திண்மையற்ற விரிவலை வெளியில் மோதி காந்தமாகிறது. பஞ்சதன் மாத்திரை மாற்றம் பெறுகிறது. வெளியில் உள்ள பஞ்சதன் மாற்றங்களை திணிவு பெற்ற விண்ணின் சுழலலை உள்ளே நுழைய விடாது. எவ்வாறு செங்கற்கள் கூடி கட்டிடமாகிறதோ அப்படியே விண்ணின் கூட்டான வேதான் பஞ்சபூதங்களாகவும், அதிலிருந்து வெளியேறும் அலை யோகானாக பஞ்சதன் மாத்திரைகளாகவும் மனிதனின் மனமாகவும் மாற்றம் பெறுகிறது. இறை உணர்வால் அறநெறி தழைக்கும். இறைநிலையும் அதனலையும் காந்தமாய் மலர்ந்துள்ள எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிடத்திலும் மறைபொருளாய் அமர்ந்திருந்து மனித செயல் அனைத்திலும் மாறின்றி தவறின்றி மதிக்கும் விளைவாய் எழும் முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழி செயல் நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளங்கும் வாழ்விலே. இறைநிலையான இருப்பு பேராற்றலும் அதிலிருந்து விரைவாக மலர்ந்த விண்ணின் சுழல் இயக்கத்திலிருந்து வீசிக்கொண்டிருக்கும் விரிவலையும் கூடி வான்காந்தமாக பிரபஞ்ச நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மூல ஆற்றலாக விரிந்து பேரியக்க மண்டலம் முழுதும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இருப்பு, இயக்கம், கவர்ச்சி, எழுச்சி, நிலை, அலை, இருக்க ஆற்றல், விளக்கும் ஆற்றல், ஆக்கர்ஷணம், பிரதிகர்ஷணம், சிவம், சக்தி, விரிவு, சுருக்கம், கல்லல், கொல்லல், மலர்ச்சி, ஒடுக்கம் என இறைநிலையின் இருபட்ட தன்மைகளால் நமது ஆசான் பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டி தனது காந்த புலமையை ஆளுமையாக எடுத்து காட்டியுள்ளார்.
இறைநிலை விளக்கும் தொண்டு செய்து கடமையாற்றுவோம் என்ற தலைப்பிலே மனதின் அடித்தளம் இறைநிலை. மனதின் அடித்தளம் இறைநிலை. அலை அலையாய் இயங்கும் மனது அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவெளி உன் அறிவாகும் உனது அலையே மனம். கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணமுருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கினான் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வு. இந்த இரண்டு ஆற்றல்கள் அணு முதல் அண்ட கோடிகள் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உயிரினம் வரையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மேலும் 6வது அறிவு உடைய மனிதனின் துன்பம் 6வது அறிவு உடைய மனிதனில் துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 வகை உணர்வுகளில் தனது இருப்பு, ஆற்றல், விளைவுகள் அனைத்தும் உணர்ந்து நிறைவு பெறுகிறது இறைநிலை. இதனை மனித மனம் உணர்ந்து கொண்டால் பிறருக்கு துன்பம் தரும் எந்த தீய செயலையும் செய்யாது, நினைக்காது, பழி செயல்களும் எழாது. இந்த மறைபொருள் காந்தமானது எங்கும் எப்பொருளிலும் ஊடுருவி நிறைந்து நெறி தவறாது இயக்கங்களை நடத்துவதோடு மகரிஷியின் செயல் விளைவு தத்துவப்படி மனிதனின் செயலுக்கு தக்க விளைவுகளாக மலர்வதை காணலாம். யாரும் பார்க்கல கேட்கல என்று மனிதன் தீய காரியங்களை செய்யவே முடியாது. செக்ரட்டேரியட், பார்லிமெண்ட் மற்றும் உள்ள அனைத்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் என்ற அனைத்திலும் எல்லா இடங்களிலும் அண்டர் சர்வீலன்ஸ் என்று போர்டு வைத்திருப்பார்கள். நாம் கேமராவினால் கண்காணிக்கப்படுகிறோம் என்று பொருள். நாம் இறைநிலையினால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற காந்த தத்துவம் புரிந்து நடந்தால் வாழ்க்கையில் தவறு, குற்றங்கள், பழிச்செயல்கள் செய்வோமா? எண்ணம் சொல் செயலில் ஒழுங்கு நிச்சயம் கிட்டும். இறைநிலையே என்னுள் அனைத்து உயிர்களிடத்தும் அறிவாக இயங்கிக் கொண்டுள்ளது என்ற நீண்ட சரித்திர உண்மையை புரிந்து கொண்டால் அன்பு, கருணை, நீதி, அறநெறி மலர்ந்து எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் தூய்மைப்படுத்தி மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்திவிடும். இந்த காந்தமும் அதன் திரு விளையாடல்கள் இறுதியாக இந்த செயல் விளைவு பாடல் பாடலோடு முடித்துக் கொள்வோம். செயல் விளைவு இணைத்த திருவிளையாடு. மகரிஷியின் காந்த தத்துவத்தோடு செயல் விளைவை இணைத்த திருவிளையாடு. சுழத்தட்டு விளையாட்டை சுற்றிவிட்டேன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவொக்க சென்று முடி வான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சியீர்ப்பு காட்டும் திருவிளையாட்டென்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. வாழ்க வளமுடன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. எங்கும் எதிலும் காந்தமே, காந்தம் இல்லாத இடமே இல்லை. பொற்செல்வி அம்மா நம்ம குழுவுல சொன்ன மாதிரி உண்ணில் காந்தம், எண்ணில் காந்தம், எங்கும் காந்தம், எதிலும் காந்தம். மகரிஷி நமக்கு புரிய வச்சு வாழ்க்கையை நம்ம இந்த அளவுக்கு பொறுப்போட நம்ம அறவழி இறை உணர்வும் அறநெறி வாழ்க்கையும் வாழ்வதற்கான வழிகளை காட்டியுள்ளதால் நம்ம மகரிஷியை நினைவு கூர்ந்து அவர் அருள் ஆசியோடு நம் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நீங்கம்மா வாழ்க வளமுடன் ஐயா. பரவாயில்ல. நல்லா இப்ப பிளான் பண்ணியிருக்கேன். இருப்பினும் இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் டெவலப் பண்ணணும்மா. கொஞ்சம் தடுமாறுறீங்க. அந்த தடுமாற வராம டெவலப் பண்ணணும். அதாவது அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, நான் ஹிண்ட்ஸ் கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு வரிசையா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த தடுமாற்றம் வராதும்மா. பரவால்ல. முயற்சி. இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா இருக்குது. நெக்ஸ்ட் யார் வேணாலும் கமெண்ட்ஸ் குடுக்கலாம். எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணிட்டேன். பாருங்க, செக் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். வளமுடன். அருமை அம்மா. அம்மா எனக்கு ஒரு சின்ன கேள்வி அம்மா. அவங்கள மைக்க அன்மியூட் பண்ணிக்கங்க பத்மினி அம்மா. சொல்லுங்க ஐயா. அம்மா எனக்கு நன்றாக இருந்தது. எனக்கு ஒரு சிறிய கேள்வி. சொல்லுங்க ஐயா. நீங்க ஒரு இடத்துல வந்து நிழல் அலைகள் சொன்னீங்க. ஆமா. வாட் டு யூ மீன் பை நிழல் அலைகள்? நிழல் அலைன்னு சொல்லல. சுற்று இப்ப சுழல் அலை சொன்னோம் இல்லையா? சுழல் அலைன்னா விண் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. சுத்தினதுக்கு அப்புறமா அது அப்படியே இப்ப கிணத்துக்குள்ள கல்லு போட்டா எப்படி வட்ட வட்டமா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி போதும். அதுதான் நேரலை. நேரலை. அது விண்ணிலிருந்து வந்ததால ஐயா, அது விண்ணிலிருந்து வந்ததால அத நிழல் விண்கள் என்று கூறுகிறோம். மகரிஷி புக்ல போட்டிருக்க. ஓ, வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு 2 போன் வந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐயா. அதனால கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டாயா. கொஞ்சம் எல்லாரும் பேச வேண்டியவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. மீதி எல்லாம் அன்மியூட்ல வச்சு தயவு செய்து கொஞ்சம் பண்ணிங்க. பேசுறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி. வாழ்க வளமுடன் பத்மினி அம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா சொன்னீங்க. ஆனா 2 நிமிஷத்துக்கு ஒரு பாடல் அவ்வளோ பாடி நேரத்தை இது பண்றீங்க. அது வேற சொல்லி இல்லம்மா, அந்த பாடத்துல இல்லம்மா, பாட்டுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பேசுறத விட இல்ல நீங்க நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கங்க. சொல்லுங்க. வேண்டாம், சொல்லிட்டு அப்படியே போயிருக்கலான்னு. மற்றபடி அருமையா இருந்தது. 30 நிமிஷமா, அதனால எனக்கு கொஞ்சம் வேகம். கொடுத்திருக்கிறது 30 நிமிஷத்துல முடிக்கணும். அதுதான், வேற ஒண்ணு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் பத்மினி மேடம். சொல்லுங்கம்மா. நான் வாசு பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். உங்க கணீர் குரலை இவ்வளவு கண்டினியூஸா கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அழுத்தம் திருத்தமான எல்லாம் உங்களோட ஆதரவு எல்லாம் இருந்தா வருவேன் ஐயா. நல்லா பேசுனீங்க. அவங்க நிறைய பாடல் கலெக்ட் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா பூமாமா சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு பாடலையும் நீங்க பாடலை கூட கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு பாடலையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமா? இன்னும் பாடலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு அத பத்தின விஷயத்தை நம்ம திங்க் பண்ணும்போது நீங்க அதுக்கு ஃபீட் பண்ற மாதிரி நீங்க ஒரு பொழிப்புரை மாதிரி ஒரு அத பத்தின கமெண்ட் அதை சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமா? ஆக்சுவலி 3 பாட்டு முழுசா எழுதி அதுக்கான விளக்கங்கள் கொடுத்துட்டேன். அந்த மீதி பாடல்கள்லாம் முதல்ல ஆரம்பத்துல பாடின பாடல்களுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் மெயின் மீனிங் பின்னாடிதான் கொடுத்தேன். சரியா? முதல் தடவை திருத்திக்கலாம். நல்லாதான் இருந்தது. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுட்டு மறுபடியும் இன்னும் தெளிவா சொல்லலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கலாமா. நல்ல முயற்சி. நல்லா இருந்தது உங்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பத்மினி அம்மா, கொடுமுடி கோகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபி சுந்தராம்மாள்னு ஒரு அம்மா. அவங்கள மாதிரி ஜம்முன்னு உங்களுக்கு நல்ல குரல் வளம். கணீர்னு சொல்றீங்க. நல்ல ஒரு இசை கச்சேரி மாதிரியே இருந்தது. மத்தியில விளக்கங்கள் சொன்னது. ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி
அதை நீங்க கொஞ்சம் இன்னும் ஒழுங்குபடுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். சீர்படுத்திங்களா சிறப்பா இருக்கும். அவ்வளவுதான். சீரும் சரிங்க ஐயா, சிறப்புமாய் சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நம்ம பத்மினி வாழ்க பிரிவுக்காலத்து பத்மினி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மைதிலி அம்மா. அம்மா நல்ல முயற்சி திருவினையாக்கும். வாழ்க ஃபர்ஸ்ட்னு வளமுடன். சொல்றாங்க, சூப்பர். ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, ஓகே நல்லா பண்ணீங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். சந்தோஷமா ஐயா செந்தில் ஐயா, வாழ்க. செந்தில் ஐயா. வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்க கவிதைகள் நிறைய பண்ணீங்க. சாரி, என் பேர் செந்தில்ங்க. நான் வந்து யூஎஸ்ல இருந்து பேசுறேன். அம்மா வந்து அடிக்கடி பண்ணுவாங்க. நான் யூஎஸ் ஈஸ்ட் கோஸ்ட்ல கோஆர்டினேட்டரா இருக்கேன். மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யாருமே நேர்மறை எண்ணங்களோட தான் இது பண்ணணும். இது மற்ற மீட்டிங்கோ இது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இந்த இதுல வர்றதே பெரிய விஷயம். அம்மா வந்து இது ரிட்டையர் அப்புறம் இதுல வந்து இவ்வளவு சிறப்பா ஈடுபட்டு பெரிய தொண்டாடுறாங்க. சின்ன வயசுல வந்திருப்பாங்க, அவங்களோட கருணை பயனான. பட் அம்மா வந்து எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வளவு இதுல இவ்வளவு பேரு கிட்டத்தட்ட 46 பேர் இருக்காங்க. 46 முன்னாடி பேசுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. எல்லோருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் சசிமா. நீண்ட நாளைக்கு அப்புறம் சொன்ன மாதிரி உங்களுடைய குரல்ல அற்புதமா கவிகளோட அந்த சிந்தனை கொடுத்திருக்கீங்க. சரிமா. நீங்க அடுத்த செகண்ட் பார்ட்டா நீங்க வந்து எந்த கவிக்கு டைம் இல்ல சொல்றதுக்குன்னு சொன்னீங்களோ அதையெல்லாம் ஒரு கவியை எடுத்து நீங்க 1/2 மணி நேரம் அற்புதமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. தெரியும், நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க நிறைய பேசி இருக்கீங்க நிறைய இடங்கள்ல. ஆனா இன்னைக்கு உங்களுடைய வேகம் வந்து டைம் நீங்க பாத்துக்கிட்டு கவியை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்பீடா விளக்கம் கொடுக்க முடியாம சொல்லியிருக்கீங்கிறதுதான் புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அவ்வளோ கவிகளும் ரொம்ப அற்புதமா எடுத்து கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சாமுண்டிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சாமுண்டிமா. சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே சொன்னீங்க. அந்த டைம்னால நீங்க கவியெல்லாம் நிறைய புதுமையா சொன்னீங்க. ஆனா அந்த டைம்னால நீங்க கொஞ்சம் அர்ஜென்டா போனீங்க. அது மட்டும்தான். மத்தபடி எல்லாமே நல்லா இருந்ததுங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி பண்ணிக்கிறேன்மா. இல்ல, நானும் அதே போலதான். நானும் முதல் உரை அப்படிதான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அது வந்து அடுத்தது திருத்தம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. வாழ்க வளமுடன். தேர்ந்தெடுத்த கவிகள் எல்லாமே அற்புதமா, நல்லா தேடி எடுத்த முத்துக்கள் மாதிரி இருந்தது. சரிங்க ஐயா. எல்லாம் தேடி பொறுக்கி எடுத்திருந்தீங்க. பேசிட்டு இருக்காங்க. பத்மினி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சிஸ்டர். சொல்லுங்கம்மா. யார் கண்டுபிடிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட வாய்ஸ் அப்படியே சும்மா கண்ணீர்னு கேட்டது. ரொம்ப நல்லா பேசுனீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சும்மா 2 நாளா 3 நாளா தான் பார்த்தேன். ஏற்கனவே எல்லாமே கொஞ்சம் படிச்சு வச்சதுதான். நானு சும்மா இதுக்கு நான் அதிக நாளா எடுத்துக்கல. ஐயா செந்தில் ஐயா சொன்ன மாதிரி அங்க அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. செந்தில் ஐயா கிளம்பிட்டு இருக்காங்க. அங்க அமெரிக்காக்கெல்லாம் அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்கறது, தத்துவ விளக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நித்யானந்த தவம், டிவைன் ஸ்டேட் மெடிடேஷன் இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி அந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லா அங்க எடுத்தேன் நான். அதனால அதெல்லாம் கூட அதுக்கு இதுக்கு 2 நாள் போதும்னு நான் வச்சுக்கிட்டேன். கடைசியா ஒரு மத்தியானத்துக்கு மேல கூட எழுதி வச்ச ஒரு பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒண்ணு ஆட் பண்ணேன். அந்த மாதிரி இல்லாம அடுத்த தடவைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். வாழ்க வளமுடன். குருவே வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆமா, ரொம்ப சூப்பர்மா. நல்லா இருந்ததுமா. அருமையா அந்தந்த இடத்துல எந்தெந்த பாடல் வேணுமோ நல்லா இருந்தது. பாடல் வந்து அதிகமா இருந்தா கூட என்ன பொறுத்தவரை நல்லா இருந்துச்சு. இந்த பாடல் உண்மையிலேயே பாடல் எல்லாம் அப்படி ஆழமான அர்த்தங்கள்மா. ஆமா ஆமா, ராகமா பாடினாங்க. ஐயா குரு ஐயா சொன்ன மாதிரி கேபி சுந்தராம்பல் குரல் மாதிரி கணீர்னு அர்த்தம் நல்லா ராகத்தோட பாடுனீங்க. அது பாட்டு பாடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லம்மா. பேசும்போது இடையில பாடுறதுங்கிறது, ராகத்தோட பாடுறதுங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருக்கும் வராது.
ரொம்ப அருமையா கிருபானந்த இருந்ததுமா. கிருபானந்த வாரியர் இருக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா ஆமாங்க ஆமா 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 வாழ்க ரொம்ப ஆமா. நல்லா இருந்துச்சுமா. அவர் வாழ்த்துக்கள்மா. வாரியார் மாதிரி இந்த பத்மினி யாருன்னு தான் கேட்கணும். மாணிக்கவாசகர் சொல்லுவாரு, நீங்க இடையில இடையில ஏதாவது கேள்வி எல்லாம் கேட்கும்போது சொல்லுவாரு. அப்புறம் அப்பதான் கேட்டேன், யாருமா யாரு மாணிக்கவாசகம் அப்படின்னு சொன்னாரு. நல்லா துடுக்கா நல்லா பேசுவாங்க அப்படின்னுதான் பேச்சு கேட்க முடியுது. ரொம்ப சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி பாப்பமா. கேட்டுட்டோம்மா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் இங்க அமெரிக்கா இருக்கு ஒரு அம்மா பிரபான்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க. இருக்காங்களா? பிரபான்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க யூஎஸ்ல இருந்து. அவங்கள கேட்கலாம். ஏன்னா தமிழ் அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்க போறாங்க. இல்ல கிளம்பிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியாக ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. ஐயா சொன்ன மாதிரி, குரு ஐயா சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நம்ம அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய குறிச்சு வச்சேன். அந்த ஏன்னா காந்த தத்துவத்துல இவ்வளவு பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் அதை வந்து ஒரு நிறைய தெரிஞ்ச பாடலையும் வந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருந்தது. என்னன்னா மத்தவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் இதுல சரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அதே மாதிரி குரல் ரொம்ப கணீர்னு தெளிவா கிளீனா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். காந்த மகரிஷி சொல்லியிருக்காங்க, காந்த தத்துவ பாடல்கள்லாம் நிறைய எல்லாருமே பேராசிரியர்கள் கலாமா கூட சொல்லுவாங்க, காந்த தத்துவ பாடல்கள் 12ம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. எந்த நேரத்துல கேட்டாலும் நான் 12ம் படிச்சிருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். மனப்படமா படிச்சிருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சில சமயம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி வேர்ட்ஸே அந்த பாடல்லயும் இருக்கும், இந்த பாடல்லயும் இருக்கும். அதனால அது கண்டினியூட்டியா எப்படின்னு அந்த சீர் பார்த்து, அதெல்லாம் கிராமர், தமிழ் கிராமர் பார்த்து எந்த லைனுக்கு அப்புறம் எந்த லைன் எந்த பாட்டுல வருதுன்றத பார்த்து கொஞ்சம் கவனமா இருப்பேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமா பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் சந்திரசேகரன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நல்லா ஆரம்பத்துல நல்ல ஒரு கெட்டப்பாவே கொண்டு வந்துட்டீங்கம்மா. சுவாமிஜிக்கு உடைய குரு வணக்கத்துல ஒரு பாடல் சொல்லுவாங்க, அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானவர் அகத்தான். அவங்களெல்லாம் முதல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே சுவாமியில ஒரு பேரலா கொண்டு வந்தீங்க பாருங்க. அவருடைய கவிதையை அப்புறம் கடைசியா கொண்டு வந்து அது வெகு சிறப்புங்கம்மா. ஏன்னா சுவாமிஜியை பொறுத்தவரையில முதல்ல குரு வணக்கம் போடும்போது இவங்களெல்லாம் முதல்ல நினைக்க என்ன நினைக்கிறது முன்னாடி அதுல இவரு ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாருங்கம்மா. தாயுமானவர் பொறுத்தவரையில அழகா சொல்லுவாரு, கைவிளக்கின் பின்னே போய் காண்பது போல் மெய்ஞான விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ அப்படின்னுவாரு தாயுமானவர். கைவிளக்கின் பின்னே போய் காண்பது போல் மெய்ஞான விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ. அந்த மெய் காண்பதுக்கு தான் சுவாமிஜி இந்த நூற்றாண்டுல நம்மளுக்கு வழிமுறையை கொடுத்துட்டாரு. ஒரு அழகான பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருக்காங்க. அதுல கொஞ்சம் 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 நடுக்கம் தான், பயம் தான். இருந்தாலும் பழனிசாமி ஐயா கேட்கவே இல்லையா? பழனிசாமி ஐயா ப்ளீஸ் ஐயா. நல்லா அதே மாதிரி அந்த இந்த பாடலும் ஒண்ணு சொன்னீங்க, ஆதி எனும் பரம்பொருமை எழுச்சி பெற்றுன்ட்டு. அதுல இன்றைய பள்ளியில படிக்கிட்டு இருக்கிற பாடங்களுக்கு பொறுத்தவரை எல்லாமே அடக்கமா. ஆதி எனும் பரம்பொருமை எழுச்சி பெற்றுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிரிச்சுவாலஜி அடக்கம். அதுல அடுத்த 2-3 லைன் சப்ஸ்டிக்யூட்டா வரதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. கடைசியா வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு சொல்லும் போது அங்க சோசியாலஜி வந்துச்சுமா. அதையும் டச் பண்ணிட்டீங்க. நீங்க எண்ணம் சொல் செயல் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தீங்க. வெகு சிறப்புமா. அற்புதமான ஒரு சிந்தனை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உங்களுடைய ஆன்மீக பயணம் மேல் மேலும் சிறப்படைய இறையரோட குருவரோட இங்க பெண்ணுக்கு நடுக்கமா, இங்க பெண்ணுக்கு பயமா. வாழ்க வளமுடன். ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆனந்தம். உங்க பேர் போட்டு எழுதி வச்சேன். அப்படியா? 2 லைன் அத பேசணும். சரி, அது பொது சபையில நினைத்து பார்த்தா எல்லாம் அதுதான் நான் எழுதுனேன். செல்வி அம்மா போட்டாங்க அப்படின்னு எழுதிட்டு திருப்பி லாஸ்ட் மினிட்ல அது
நல்லா ஜெனரலா இருந்தது பேசும்போது வாழ்க இருக்க வேண்டாம்னு எடுத்துட்டேன். இருங்க நம்ம பழனிசாமி ஐயா கேட்கலாம். இருங்க. சரிங்க சரிங்க தேங்க்யூ சரிங்க தேங்க்யூ அம்மா. வாழ்க பழனிசாமி ஐயா வளமுடன் அம்மா. டைம் ஆயிடுச்சுன்னு அவரு நேரம் வாழ்க கம்மின்னு வளமுடன். ஐயா பிளாக் பண்ணிட துணை போறாரு. பேராசிரியருக்கு இத்தனை கவிதைகள் அதிகம்தான். வாழ்க அதுக்கு மேல வளமுடன். தெரிவிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நான் எந்த குரூப்ல இருக்கேன்? உங்களோட அறிவு ஒளி உங்ககிட்ட இருந்து வீசுதே. கொஞ்சம் தான் நான் பிடிச்சிக்க மாட்டேன்னா எல்லாம் சாமி கிட்ட இருந்து இடம் மாறிக்கிட்டே நம்ம வரும்மா. மாணிக்கவாசகர் ஐயாவுக்கு தான் என் மேல எப்பவுமே திருப்தி கிடையாது. இல்ல இல்ல, ஆனா அப்படி கிடையாது. மாணிக்கவாசகம் ஐயா வளரணும்ன்றாரு. அவ்வளவுதான். அதுதான் வளர்ச்சி தானே அதுதான் வாழ்க்கை. புரியுது. நான் அதுதான் சொல்ல வளர்ச்சி தான் வாழ்க்கை. ஒன்னும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. ஏதோ நம்ம பணி ஓய்வுக்கு பிறகு ரொம்ப மிக மிக திருப்தியா இருக்கிறேன் ஐயா. வேதாத்திரியத்துல கலந்து ஆமா ஆமா, ரொம்ப அதுதான் வேணும் திருப்தியா நமக்கு. இருக்கு ஐயா. அந்த குறைன்றதே இல்ல ஐயா. இன்று நான் நிறைவு பெற்றேன் அப்படி சொல்ற மாதிரிதான் இருக்கு ஐயா. ஆமா ஆனா நாமளா மத்த குறைகள்னு எடுக்கிறது, நாமளா இன்வைட் பண்றதுதான். அதுதான். மத்தபடி நம்ம அமைதியா தான் இருக்கோம், ஆனந்தமா இருக்கோம், நிறைவா இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா.